விஜய்ஸ் 100 days. சிஎம் விஜயோட இந்த 100 நாள் ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறதே எனக்கு துளியும் ஆட்சேபனை கிடையாது. நல்லா இல்லை, எல்லா வகையிலும் மிக மோசமாக இருக்குது. நம்பர் 1, பெண்களுக்கு இறந்த குற்றங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. அதை தாண்டி கொலைகள் மிக சாதாரணமாகிட்டு இருக்குது. போதை ஒழிப்புங்கிறாங்க, என்னத்தை ஒழிச்சாங்கன்னு எனக்கு தெரியலை. மிக மோசமான கொலைகள் தினம் நடந்துக்கிட்டு இருக்குது. பட்ட பகலில் பொது வெளியில் கொலைகள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதை காமிக்குது அப்படின்னா, அரசின் மீது சமூக விரோதிகளுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி பொதுவாக பயம் போச்சுங்கிறது தான் காமிக்குது. என்னதான் காவல்துறை வந்து அதோட நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதை தாண்டி அரசு ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும், இளைஞர்களுக்கு பயம் இருக்கும், குறிப்பாக சமூக விரோதிகளுக்கு பயம் இருக்கும். அந்த பயம் துளியும் இப்போ இல்லை. ஆட்சி வந்து நம்ம சொல்ல வேண்டாம், ஓட்டு போட்டவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது என்ன பண்ணாலும் நான் சப்போர்ட் பண்ணுறேன்றவங்கள விட்டுருங்க. பட் ஆனால் நம்பி ஓட்டு போட்ட ஒரு சில மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லாமல் நேரடியாக நம்ம அவங்கக்கிட்ட பேசும்பொழுதும் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, எதுக்கு ஓட்டு போட்டுன்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி. நீங்கள் இந்த 100 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்களுக்கான நலத்திட்டங்கள் ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிடையாது. ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, அதுதான் அவங்க பண்ண 100 நாள் சாதனை. முக்கியமான என்ன விஷயம்னா, பெண்களுக்கான பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு அப்படின்னு சொல்லி தான் மேனிப்புலேட் பண்ணி வந்தாப்புல சிஎம் சீட்டுக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் அது ஒழுங்காக நடத்தினாரா, அதை பண்ணாரான்னு கேட்டால் கிடையாது. சிங்கப்பெண் அதிரடி படையெல்லாம் உருவாக்குனாரு, ஆனால் பெண்களுக்கு இன்னும் பாதுகாப்பு கிடையாது, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, எல்லாத்தையும் தாண்டி வயசான முதியவர்களுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. அப்புறம் இந்த 100 நாள் ஆட்சியில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயம் என்னென்னா, அவதூறுகள், பொய்கள் அதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரெஸ்ட் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை முன்னெடுத்துட்டு வராங்க. அது எதுக்கு பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாமே பொய்யான வழக்குகள் போட்டு எதிர்கட்சியை தாக்குறது ஒரு வேலையாக இருக்குது. 100 நாள் ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். லைக் என்னென்னா, மக்கள் வந்து அவரோட 100 டேஸோட ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாகவே பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்ருக்கு, கொலை நடந்துகிட்ருக்கு. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காகவே ஒருத்தர் வெட்ட போகிறான். அதுக்கு எல்லாமே இன்னுமே வாய் திறக்காமல், அதாவது ஒட்டினதுக்கே ஸ்டிக்கர் ஓட்டிட்டு தான் இருக்காரே தவிர இதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அதனால் வந்து 100 டேஸ் எப்படி போச்சு அப்படின்னா, அவர் வாயை திறக்கலை. அதுதான் நடந்தது என்னை பொறுத்த வரைக்கும். இது சேஞ்சஸா அப்படின்னு கேட்டால் அது சேஞ்சஸ் கிடையாது. 100 நாள் ஆச்சு. எப்படி இதுக்கு முன்னாடி விஜயோட படம் ஓடாத படத்தை ஓடினதாக ஒரு பொய் பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்களோ, அது மாதிரி இந்த 100 நாள் ஓட்டியிருக்காங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவர் 100 நாள் எந்த ஆட்சியும் செய்யலை. வந்ததுலேருந்து திமுக செய்த திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் தான் செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த 100 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டேஸ் மட்டும் தான் போயிட்டுருக்கே தவிர்த்து சிம்பிளாக வேறு எதுவுமே பண்ணல. அவங்க பண்ணது என்னென்னா, ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே ஆட்சி வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்களோ அது முக்கியமாக இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க. மற்றபடி வேறு எதுவுமே பார்க்கல. நெக்ஸ்ட்டு, நான் இப்போ வரைக்குமே அவங்க ஆட்சி வந்து நான் எங்கே பார்க்குறேன்னா, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கிடையாது, வெறும் ரீல்ஸில் மட்டும்தான். ரீல்ஸ் நம்ம ஸ்க்ரோல் பண்ணால் அவங்களோட எம்எல்ஏவோ இல்லை அந்த தொகுதியில் இருக்கிற அவங்களோட கழக நிர்வாகிகளோ அவங்க மட்டும்தான் ஏதோ இதெல்லாம் பண்ணிட்டோம், இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு ரீல்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்காங்களே தவிர்த்து அதோட இம்பார்ட்டண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இதில் கிரவுண்ட் ஃபீல்டில் அவங்க காட்டவே இல்லை. இதுதான் இந்த 100 டேஸில் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது. 100 நாள் ஆட்சி வந்துட்டு அடுத்து நீண்டிக்க கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. அவர் ஆட்சிகளில் திட்டங்கள் கொண்டு வந்தாரா என்ற தாண்டியும் திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சியிலும் கொண்டு வந்த திட்டங்கள் மேலே வந்துட்டு ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருக்கிறார். அவராக புதுசாக ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வருவார் அப்படின்னு தான் பார்க்குறோம். 100 நாள் ஆட்சியில் எந்த திட்டமும் இல்லை. எல்லாத்துக்கும் பேர் மாற்றம் செஞ்சுட்டே இருக்காரு. எதுக்காகனா, 5 வருஷம் கழிச்சு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்கன்னா புதுசாக அழகாக பேரெல்லாம் சொன்னோம், ஓ இவ்வளோ திட்டம் செஞ்சாரா அப்படின்னு காட்டலான்ற ஒரு நோக்கத்துக்காக தான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டே வராரு. எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் கிடையாது. அவங்க சொல்கிறாங்க சட்டசபையில் இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், இது செஞ்சுருக்கோம், அது செஞ்சுருக்கணும். ஆனால் அவங்க எதுவுமே செய்யலை இந்த சென்ஸ் பழச எக்ஸிஸ்டிங் அட்லீஸ்ட் கொண்டு போகிறாங்கன்ற வரைக்கும் சந்தோஷம். எக்ஸிஸ்டிங் திட்டங்களை மாற்றலை. ஏன்னா அதை மாற்ற முடியாத அந்த திட்டங்கள்லாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் கொண்டு போகிறாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம், எக்ஸிஸ்டிங் திட்டத்தை மாற்றாமல் இருக்காங்க அப்படின்றதுக்காக. வேறு என்னென்னா, இதில் 100 நாளில் வந்துட்டு கொடுமையாக இருக்குது. எனக்கு 100 நாளே ஒரு வருஷம் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கடகடன்னு முடிஞ்சிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த ஆட்சி. ஒரு கனவாக மாதிரி போயிட்டுருக்கு. இந்த கனவு பாசிட்டிவ் கனவாக இல்லை, திடீர்னு பயந்து எழுந்தா ஒரு கனவு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கனவாக தான் இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா, எந்த விதத்துலையுமே ஏற்றுக்க முடியாத ஒரு நபர் சிஎம் ஆகிட்டார்னா அதை அந்த பதவி வச்சு அவர் பண்ணுற கஷ்டங்கள், அவர் கொடுக்குற ஏமாற்றங்கள்லாம் நான் தாங்கிக்கிறேன்னா நான் அதை விட்டுருங்க. பட் மக்கள் பார்த்திங்கன்னா அவருக்கு ஓட்டு போட்டாங்களே, நான் போடலை அவருக்கு ஓட்டு, அவருக்கு ஓட்டு போட்டவங்களே வந்து ஏமாற்றத்தை அவங்களே வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து எப்படி அவர் மேற்கொண்டு மறுபடியும் எடுத்துகிட்டு போக போகிறாருன்றது தெரியல. என்னதான் இருந்தாலும் அவர் எனக்கும் சிஎம் தான். அதனால் சிஎம் சார், இந்த 100 நாள் எங்களுக்கு
ஒரு கெட்ட கனவு மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் வர நாட்கள் அது எப்படி நீங்கள் கொண்டு போக போகிறீங்கன்னு தெரியல. இந்த கெட்ட கனவு பலிக்காத அளவுக்கு நடந்துப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். பட் ஆனால் நீங்கள் தான் சொல்லணும் மிச்சத்தை. ரொம்ப கேவலமாக இருக்குது. 100 நாள் ஆட்சி வந்து ஏதாவது இப்போ 100 நாள் பண்ணதுக்கப்புறம் நான் இத்தனை பண்ணியிருக்கேன்னு ஒன்று சொல்லணும் இல்லையா? ஆனால் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்று கூட கிடையாது. கேவலமான ஆட்சி. கொலைகள் அத்தனை நடந்திருக்கு. ஆணவ கொலை 12 நடந்திருக்கு. 12 ஆணவ கொலை 3 மாதத்துலன்றது பெரிய விஷயம். அது வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும். நாங்கள் தான் தீண்டாமை எடுத்து தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்துன்னு பேசின கட்சி. 12 ஆணவ கொலைகள். பெண்களுக்கு பாலியல் குற்றங்கள் இத்தனை நடந்திருக்கு, அதிகமாக நடந்திருக்கு. குழந்தைகள் மேலே பாலியல் குற்றம் நடந்திருக்கு. செயின் இருக்கிறாங்க. இப்போ நியூஸில் நேற்று பார்த்தேன், தாவைக்காலுங்க செயின் பறிப்பு அப்படின்னு போடுறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கே ஸ்னேக் தினேஷன் மயிலாப்பூரில் ஒருத்தர் வந்து குழந்தை மேலே பாலியல் குற்றச்சாட்டு பண்ணியிருக்கேன். இந்த 100 நாள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக இருக்குது. 17வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு தமிழ்நாடு முதலீடுகளை ஈர்க்கும் இடத்துல. நான் தான் ரீல்ஸ் போட்டேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்கிறாங்க. இப்படி இன்னும் 1 வருஷம் பாருங்களேன், ஜிடிபிக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஜிடிபி எந்த நிலைமையில் ஆகும்ட்டு. இந்த 100 நாளில் 6வது இடத்துல இருந்த தமிழ்நாடு 17வது இடத்துக்கு போயிருக்கு. இங்கே இருக்கிற அத்தனை முதலீடுகளும் ஆந்திராவுக்கு போயிருக்கு. என்ன ஆட்சி நடத்துறீங்க? 2000 ரூபாய் எங்க? 6 சிலிண்டர் எங்க? பட்டதாரிகள், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மானியம் தரீங்க எங்க? விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறீங்களே எங்க? விவசாய கடன் வந்து தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு டிஎம்கேக்கு தெரியும். ஏன்னா அங்கே ஆர்பிஐல சில நார்ம்ஸ் இருக்கு. அதனால அங்கே வாக்குறுதியே கொடுக்கல. ஆனால் மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துற ஆட்சி தான் இந்த 100 நாள் நடந்துட்டு இருக்கு. டு பி ஃப்ராங்க், இது ஒரு வந்துட்டு மாற்றத்தை நோக்கி அந்த 34% போன மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்குது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்டில் சொல்ல போனால் இது ஏமாற்றம் கிடைத்த ஒரு ஆட்சியை தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஓகே சார், ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியுங்களா இதனால் ஏமாற்றம்னு? ஓகே, கொலை கற்பழிப்பு எல்லாத்தையும் தாண்டி இதை யார் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் இருக்குது இல்லைங்களா? மேக்ஸிமம் இப்போ வர எல்லா அலிகேஷன்ஸும் வந்துட்டு டிவிகே ஆட்சியில் இருக்கிற எம்எல்ஏஸாக இருக்கட்டும், மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், நகர செயலாளர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க தான் செய்கிறாங்க. நான் இதை ஏன் குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு நகர செயலாளர் ஒரு பெண்ணை தொடர்ந்து போய் வண்டியில் அவங்க செயினை பறித்து கொள்ளை முயற்சியில் வந்துட்டு ஈடுபட்டிருக்காரு. இதை வந்துட்டு வேற யாருமே செய்யலை, டிவிகேவை சார்ந்த ஒரு நகர செயலாளர் செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இது மாற்றமா ஏமாற்றமா? 100 நாள் ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஆரம்பிப்போம். எல்லாரும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லுவாங்க. ஆனால் சிஎம் விஜய் மட்டும் யாருக்கு நன்றி சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? நரேந்திர மோடிக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்வீட் போட்டார். எனக்கு வந்து வாழ்த்து தெரிவித்த மோடி அவர்களுக்கு நன்றின்னு சொல்லி போட்டார். அதிலிருந்து 100வது நாள் 101வது நாள் அமித்ஷாவை சந்திச்சது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. நீங்கள் நடுவில் வர இஷ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பேசிக்கான விஷயத்துலேருந்து அடிப்பாங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு மின்சாரம் தட்டுப்பாடு வந்து நிறைய இருந்துச்சு. அதுக்கு ஒரு காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஃபியூஸ் கேரியர்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே அந்த மின்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் கார்பென்ட்ரிக்கும் ப்ளம்பருக்கும் நிறைய டிமாண்ட் இருக்குது, அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இவங்க போட்ட பட்ஜெட்டில் வந்துட்டு எஜுகேஷனுக்கு கம்மியாக வந்து ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க. இன்னொன்று டிஎன் ஸ்கில்ஸுன்னு பேரை மாற்றுறாங்க நான் முதல்வனில். இவங்க கை வைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அடிப்படை தமிழ்நாடு எதனால் வந்து இந்த ஒரு வலிமையான மாநிலமாக இந்தியாவில் இருக்கோ அதில் எல்லாத்துலேயுமே கை வைக்கிறாங்க. ஸோ இவங்க 100 நாள் ஆட்சியில் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மக்களுக்கு தெரியல. மக்களுக்கான மாற்றங்கள் என்னென்னா, நான் ஊழலை ஒழிச்சிட்டேன் அப்படின்றாங்க. ஊழலை ஒழிச்சிட்டா விலைவாசிலாம் கம்மியாக இருக்கணும்ல. இன்சூரன்ஸ் பாலிசி, அதாவது மெடிக்கல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து 25 லட்சமாக மாற்றிருக்கேன்னு சொல்கிறாங்க. 25 லட்சம் மாத்தினா என்ன, 1 கோடி ரூபாய் மாத்தினா என்ன? எங்களை மாதிரி எங்கள் சமூக மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையே நாங்கள் என்ன கேட்குறோம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் எங்களுக்கு சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம். ஏற்கனவே நம்மளோட கவர்மெண்ட் நடக்கும்போது, அதாவது திமுக கவர்மெண்ட் நடக்கும்போது 2 ஹாஸ்பிட்டல், அதாவது சென்னையிலையும் சரி மதுரையிலையும் சரி, இந்த சர்ஜரி, அதாவது ஒவ்வொரு திருநங்கையோட கனவு ஜெண்டர் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி பண்ணிக்கிறதுன்றது, அந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக நம்ம திமுக கழகம் சார்பாக ஆட்சியில் இருந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜெண்டர் அஃபர்மிங் சர்ஜரி வந்து ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. 2 ஹாஸ்பிட்டல் நடந்துட்டு இருந்தது. இப்போ இவங்க வந்து 25 லட்ச ரூபாய் வந்து இன்சூரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எங்களோட கோரிக்கை அது இல்லை. எங்கள் சமூக மக்களோட கோரிக்கை வேறு. இவங்க சும்மா பிராண்டிங்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணுறாங்க. ஆனால் அது நிஜமாலே எங்களுக்கு பயன்படுதான்னு கேட்டால் இல்லை.
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இன்றைய அளவிலும் எங்களுக்கு பண்ணக்கூடிய அந்த சர்ஜரியை சிறப்பாக பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லா சர்ஜரிஸுமே ஃபெயில்யூராக தான் முடியுது. நாங்கள் என்ன எதிர்பார்த்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் சர்ஜரிக்கு போகிறோமோ அது எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இன்றைய அளவுலையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணக்கூடிய சர்ஜரி ஃபெயில்யூராக இருக்குது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரெயின்டு டாக்டர்ஸ், இதுக்காகவே ட்ரெயின்டு டாக்டர்ஸ் நல்லா இருக்காங்க, நல்ல சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் இருக்காங்க, விதவிதமான சர்ஜரிஸ் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த டாக்டர்ஸ் கூட போய் எல்லாருமே சர்ஜரி பண்ணிக்கணும் தான் ஆசைப்படுவோம். நல்ல சர்ஜரி பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து எங்கள் லைஃப் சேஞ்சிங் டெசிஷன். இந்த டெசிஷன் வந்து பர்ஃபெக்டாக பண்ணும், அழகாக பண்ணும், ஒழுங்காக பண்ணணும்னு நினைப்போம். பட் ஆனால் அது ஒரு ஏமாற்றத்துலேயே முடியுது. இப்போ மறுபடியும் உங்கள் 7 ஹாஸ்பிட்டல் அனௌன்ஸ் பண்ணாலும் அதே ஏமாற்றம் தான் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பாலிசி நாங்கள் எங்கள் சமூக மக்கள் கேட்குறது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த இன்சூரன்ஸ் கவர் செய்யப்படணும்னு கேட்குறோம். ஸோ அது நடக்காத வரை இந்த 25 லட்சம் இல்லை, அவங்க 1 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாலும் எங்களுக்கு தேவையில்லை. இப்போ ஒரு நெல் மூட்டைக்கு ஒரு 50 ரூபா ஊழல் வாங்குறாங்க, ஊழலாக ஒரு லஞ்சம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 ரூபா கம்மியாகிறதுனால நம்ம அரிசி ரேட் கம்மியாக இருக்கா? இப்போ போய் பாருங்கள், பொன்னி அரிசி ரேட் வந்து 75 ரூபாயிலேருந்து 100 ரூபாயாக இருக்கும். அந்த ரேட் டிஃப்ரென்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நம்ம எப்படி ஊழலை குறைச்சிட்டாங்கன்னா விலைவாசி குறையணும், குறையிலையே. அப்போ நீங்கள் ஊழலை ஒழிக்கலை, சும்மா வந்துட்டு இங்கே இது ஊழலை ஒழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மாயாஜாலம் தான் காமிச்சிட்ருக்கீங்க. இன்னொன்று, ஜனநாயகன் படம் வந்துச்சுல, இந்த 100 நாளுக்குள்ளே தான் இதுவும் வந்துச்சு. ஜனநாயகன் படம் எந்தெந்த தேட்டர்லலாம் அந்த கவுண்டர் ரேட்டில் வந்து விற்றாங்க? எல்லாருமே 800 ரூபாய் 2000 ரூபான்னு சொல்லிட்டு தானே விற்றாங்க. அது ஊழலாக தெரியலையா? அவருக்கு ஊழல்ன்றது தெரியறதெல்லாம் வெறும் மாயை. இது வரைக்கும் திமுக மேலே ஊழல் பழி சுமத்தி யாருமே வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாது. அது விஜயும் அவருக்கு வந்து அதுவும் பொருந்தும். ஏன்னா இது வரைக்கும் யாருமே 75 ஆண்டுகள் கட்சி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நிரூபணமானது சொல்லுங்க பார்ப்போம். 2Gன்னு வாங்க, 2Gயும் அக்விட்டட் ஆயாச்சு. அந்த மாதிரி இவங்க வந்து ஊழலை பிரதிபலிப்பாக வச்சு இவங்க வந்து ஒரு மாய பிம்பத்தை தான் கிரியேட் பண்ணுறாங்க தவிர மக்களுக்கு உண்மையான மாற்றம் நிகழவே இல்லை. இப்படி பல குற்றச்சாட்டுகள், பல விஷயங்கள். இது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டைம்ன்றது ஒரு விஷயத்த வந்து ஒரு இப்போ இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். இண்டஸ்ட்ரியை நான் வந்து பில் பண்ண இடம் பார்க்கணும், பில் பண்ணணும், அதுக்கப்புறம் ரெவன்யூ வரணும், ஒர்க் பண்ணணும், காசு வரணும். இது ஒரு டைம் கேட்குறது. உனக்கு நான் ரெவன்யூலாம் ரெடி பண்ணி கொடுத்து போன இண்டஸ்ட்ரி, அதுக்குள்ளே நீ வேலை பார்த்து ரெவன்யூ எடுக்கணுன்றாங்க. ஆனால் நம்ம ஜிடிபி எவ்வளோ கொடுத்தோம்? டபுள் டிஜிட்டில் கொடுத்துட்டு போனோம். ஆனால் 6 மாதம் ஏங்க பெண்கள் மேலே நடக்கிற கூட்டுறதுக்கு எதுக்குங்க 6 மாதம்? நீங்கள் ஒரு சிஎம் தானே, பெண்கள் மேலே கை வைக்கிறவனெல்லாம் நான் சுட்டு தள்ளுவேன். அதுவே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல. இந்த மாதிரி தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால், விஜய் ஒரு வார்த்தை சொன்னால் அது லா அண்ட் ஆர்டர் சரி பண்ணுறதுக்கு நாட்கள் தேவை கிடையாது. உன் வாயிலேருந்து ஒன்று வரணும். பிஜேபி எதிர்த்து ஒரு விஷயம் பேசணும். இங்கே வந்து பல விஷயங்கள் இன்னைக்கு கூட வந்து அமித்ஷா பார்த்துருக்காரு, பி டீம்ன்ட்டு. ஆனால் வந்து அங்கே தான் போயிட்டு வந்து பிஜேபி வந்து அமித்ஷா வந்து பார்த்துட்டு வந்திருக்காரு. இதுக்கெல்லாம் 100 நாள் கிடையாது, சாரி இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. டைம் வேணுமா எடுத்துக்கோங்க, நிதி அறிக்கை விடுறதுக்கும் இல்லைன்னா இந்த விஷயத்தில் எடுத்துக்கோங்க. பட் மேனிஃபெஸ்டோவில் நான் இதெல்லாம் வாக்குறுதியில் சும்மா கொடுத்துட்டு போகிற கட்சி கிடையாதுன்னு சொன்னீங்க இல்லையா, இன்னைக்கு எத்தனை வாக்குறுதி நீங்கள் நிறைவேற்றினீங்க? இதுக்கெல்லாம் டைம் கொடுக்க முடியாது. முக்கியமாக லா அண்ட் ஆர்டருக்கு டைமே கொடுக்க முடியாது.